காலை வணக்கம் அனைவருக்கும். It's a time of communion where we remember the ultimate sacrifice Jesus done on the cross for each and every one of us. இந்த நேரமானது வந்துட்டு நாம் திருவிருந்தில் கலந்து கொள்ள போகிறோம். தேவன் செய்த தியாகத்தை தியானிக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. It's not only that, and the debt we owe to God for his mercy and courtesy. இது மட்டும் இல்லாதபடி வந்துட்டு அவர் காண்பித்த கிருபைக்காக வந்துட்டு நன்றி சொல்லலாம். Let's turn our Bibles to 1 Peter chapter 2 verse 22 to 24. 1 பேதுரு 2 அதிகாரம் வசனம் 22 ல இருந்து 25 வரைக்கும் படிக்கலாம். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வயப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறபடிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணிப்பவர இடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். Amen. The cross is a universal symbol of Christianity. சிலுவையானது வந்துட்டு கிறிஸ்துவ மதத்தினுடைய சின்னமாக இருக்கிறது. One beam horizontal, another is vertical. ஒன்று வந்துட்டு செங்குத்தாக நிற்பது, இன்னொன்று வந்துட்டு லைக் குறுக்க நிற்பது போல இருக்கிறது. One represents the love of God. ஒன்று வந்துட்டு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. One represents the height of his holiness. இன்னொன்று வந்துட்டு பார்க்கிறோம் என்னவென்றால் அவருடைய பரிசுத்த தன்மையை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து காண்பிக்கிறது. In Peter it says that Peter is making a case that Jesus suffered during his earthly life was unjust. பேதுரு தெளிவாக வெளிப்படுத்துகிறார் என்னவென்றால் இயேசுடைய வாழ்க்கை பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது வந்துட்டு அவர் வந்துட்டு பட்ட பாடுகள் வந்துட்டு நியாயமானதல்ல, அந்நியாயமான அவர் கஷ்டத்தில் துன்பப்படுத்தப்பட்டார் என்று. He suffered because he was thinking he was doing right. அவர் நன்மையான காரியங்கள் செய்ததனால வந்துட்டு அவர் வந்துட்டு பாடுகள் சுமந்தார். He endured the pain, insult and sadness in these trials so that we could get the salvation. கஷ்டப்பட்டார், துன்புறுக்கப்பட்டார், வயப்பட்டார், பல விதமான துன்பங்களை சுமந்தார். ஏனென்றால் நமக்கு அவர் வந்துட்டு ரட்சிப்பை கொடுப்பதற்காக. He willingly submitted to his father and for our sake. மனப்பூர்வமாக தன்னுடைய தகப்பனுக்கு ஒப்பு கொடுத்தார், நம்மை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரதுக்காக. As Peter chapter 2:24 it says, he personally carried our sins in his body on the cross so that we can be dead to sin and live for what is right. வசனம் சொல்கிறது போல தாமே அவர் வந்துட்டு நம்முடைய பாவங்களை சுமந்தார், ஏனென்றால் நாம் பிழைக்க வேண்டும், அவர் நமக்காக மரித்தார் என்று சொல்கிறது. He personally carried our sins on the cross to pay the penalty for our sins, brothers and sisters. நம்முடைய பாவங்களுக்கு கட்ட வேண்டிய வரியை அவர் கட்டினார் என்று சொல்கிறது. He was our substitute. நமக்கென்று அவர்தான் வந்துட்டு அந்த பாடுகளை சுமந்தார் என்று சொல்கிறது. The death which we deserve he took on his body. நம்முடைய மரணத்தை கிறிஸ்து இயேசு சுமந்தார். The cross is an intersection. அது வந்துட்டு சிலுவையானது வந்துட்டு நமக்கு என்று தேவனுக்கு இருக்கிற அந்த பாலத்தை வந்துட்டு அவர் வந்து கட்டி முடித்தார். Where God forgave all our sins and keeping his holiness. தேவன் நம்முடைய எல்லா பாவத்தையும் மறிந்தார், அதே நேரத்தில் பரிசுத்த தன்மையை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார். How was our week last week, brothers and sisters? கேள்வி என்னவென்றால் போன வாரம் கடந்த வாரமானது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? The Bible says Jesus never sinned. வேதம் சொல்கிறது தேவனானவர் எப்பொழுதுமே பாவம் செய்யவில்லை என்று. Do we hurt last week by our action? Hurt Jesus. நம்முடைய செயல்களால் வந்துட்டு கிறிஸ்து இயேசுவை நாம் துன்புறுத்தினோமா இல்ல காயப்படுத்தினோமா? Were we nailing Jesus every moment we were sinning? ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு நொடியும் பாவம் செய்யும் பொழுது நம்ம வந்து தேவனை துன்புறுத்திக் கொண்டிருக்கிறோம். Do we really sacrifice or do we really value for his sacrifice? நாம் தியாகம் செய்கிறோமா இல்லை என்றால் தேவன் செய்த தியாகத்தை நம்ம வந்துட்டு பாராட்டுகிறோமா?
I know we are sinners, but God always says in 1 Peter chapter 1 verse 9, it says, if we confess our sins to him, he is faithful and just to forgive us. நம்ம எல்லோரும் பாவிகள் தான். ஆனால் வந்துட்டு யோவான் 1 அதிகாரம் 9 வசனத்தில் சொல்லுகிறது போல நம்ம வந்துட்டு பாவிகள் தான். ஆனால் நம்முடைய பாவத்தை நம்ம அறிக்கையிடும் பொழுது தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று. Jesus says it doesn't matter what you are, how you are, he is there to forgive, cleanse us from all our sins. தேவன் சொல்லுகிறார் என்னவென்றால் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து மன்னிக்கத்தக்கதாக இருக்கிறார். Let us take a decision that Lord, we should please him, we should value for his sacrifice. இந்த நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கலாம். நம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய சுவடுகளை நம்ம பின் செல்வோம் என்று. As we take part in the communion, நம்ம இந்த நேரத்தில் திருவிருந்தில் கலந்து கொள்ளும் பொழுது the bread represents the body of Christ which broken on the cross. அப்பமானது வந்துட்டு அவருடைய சரீரத்தைக்கு ஒப்பிடப்படுகிறது. The grape juice which represents the blood which was poured out for our salvation. ஆனால் திராட்சரசமானது வந்துட்டு நம்முடைய பாவத்துக்காக சிந்தின ரத்தத்துக்கு ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது. Let us take a moment thinking how our life, and let us pray. I'll pray for the bread and brother will pray for the grape juice. ஜெபிக்கலாம். We'll pray. Heavenly Lord, thank you very much that you came to this world which is so wicked, which is so God ethical, but you came to this world and died for our sins, cleansing our sins, mighty Father Lord. As Bible says, you never sinned, mighty Father Lord, but we are the sinners, Lord. We don't deserve to call your name, but you have chosen us to be your children. Help us to live a life which will please us, you, mighty Father Lord. Thank you, God, for dying on the cross where your body is being pierced, and so that we could see you, mighty Father Lord. We could come to you, mighty Father Lord. Thank you for sacrificing your Son on the cross to give life and salvation, mighty Father Lord. As we take this bread, which represents the body of your Son, mighty Father Lord, help us to reverent, and God will give value for it, mighty Father Lord. Thank you for Jesus for dying on the cross. Jesus, wonderful, I pray. Amen. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஐயா, இந்த காலை வேளையில் தகப்பனே நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, சிதறு போன ஆடுகள் போல கர்த்தாவே, திசை தெரியாத உலகத்தில் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஐயா. உம்முடைய ஒரே ஒரு குரலால், உம்முடைய அன்பினால் தகப்பனே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய காலையில் தகப்பனே கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களை நீர் சுமந்தீர் கர்த்தா, அதுக்காக நன்றி சொல்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே, என்னுடைய மரணத்தை நீர் சுமந்தீர் ஐயா, அதுக்காக நன்றி சொல்கிறேன் தகப்பனே. இதோ இந்த தருணத்தில் தகப்பனே கர்த்தாவுடைய பாதத்தில் வருகிறோம் தகப்பனே, எங்களை வழி நடத்தும், எங்களை காத்துக்கொள்ளும் தகப்பனே. கர்த்தாவே, நீர் நல்லவர், அற்புதமானவர் தகப்பனே. உம்முடைய கிருபை நிமித்தமாக கர்த்தா எங்களை பாவங்களுக்கு கழுவப்பட்டது தகப்பனே, எங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த கால வேளையில் தகப்பனே நீர் செய்த தியாகத்துக்காக நன்றி சொல்கிறோம். வாழ்நாள் முழுவதும் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் வாழ்ந்து கர்த்தாவே உமக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களை ஆசீர்வதிக்கும்படி கேட்கணும் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே, நாங்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது இன்றைய நாள் மட்டும் இல்லாதபடி கர்த்தா வாழ்நாள் முழுவதும் கர்த்தா உமக்கு விசுவாசிகளாக இருக்கத்தக்கதாக நாங்கள் கர்த்தா தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நீர் காட்டின அன்புக்காக, நீ செய்த தியாகத்துக்காக நன்றி சொல்லி இந்த சிறு ஜெபத்தை கர்த்தா உம்முடைய ஒரே குமாரன் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.
Brothers and sisters, here ends the communion. திருவிருந்து முடிந்தது. It's time to give. இந்த நேரமானது கொடுக்கிற நேரமாக இருக்கிறது. I know Jesus, he never hold back his life. He gave very generously, right? நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை நமக்கென்று தியாகம் செய்ததுக்காக வந்து பிடித்து வைக்கவில்லை, தாராளமாக கொடுத்தார் என்று Think for a moment like, no, if father would have told, I don't want to send my son to die on the cross, where we will be. சிந்தித்து பாருங்கள், பிதாவானவர் என்னுடைய மகன் சிலுவையில் மரிக்க கூடாது என்று தீர்மானம் எடுத்திருந்தால் நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் என்று. We give because God has given us. நாம் கொடுக்கிறோம் ஏனென்றால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கார். The more we give, the more we'll be blessed. நம்ம எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவோம். For that we will have one scripture I'll read for you. Isaiah chapter 58 verse 10 to 11. It says, Isaiah chapter 58 10 to 11, feed the hungry and help those in trouble, then your light will shine out from the darkness, and the darkness around you will be as bright as noon. The Lord will guide you continually, giving you water when you are dry, and restoring your strength. You will be like a well-watered garden, like an ever-flowing spring. Amen? God is promising your brothers and sisters that when we give for hunger, the people who are hungry, who are in trouble, God will give abundantly. Amen. இந்த நேரத்தில் அவர் சொல்கிறார் என்னவென்றால், வசனம் சொல்லுகிறது போல வந்துட்டு நம்ம கொடுக்கும்பொழுது வந்துட்டு தேவன் தாராளமாக ஆசீர்வதிப்பார் என்று, நம்ம வந்து கொடுக்கும்பொழுது இன்னும் அதிகமாக கொடுக்கப்படுவார்கள் என்று சொல்கிறார். Think about you are in desert, Rajasthan desert something. சிந்தித்து பாருங்கள், நீங்கள் பாலைவனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. I mean you are desperately in a want of water. And only sand you will have. தாகம் அதிகமாக இருக்கிறது, உங்களுக்கு உடனடியாக தண்ணீர் தேவைப்படுகிறது என்று. Suddenly you get one bottle. How you will feel? திடீரென்று ஒரு பாட்டில் தண்ணீர். That is a promise God is giving. அதுதான் தேவன் வாக்குறுதி கொடுக்கிறார். It doesn't matter how much you give. It's only a heart matters a lot. நீங்க எவ்வளவு கொடுக்கிறீங்க என்ற முக்கியம் அல்ல, எப்படி கொடுக்கிறீங்க என்ற அதுதான் முக்கியமாக This benevolence will be used for the disciples who are in need, who cannot pay for the medical or school or daily expenses, brothers and sisters. இந்த பணமானது வந்துட்டு பல ஏழை எளியோர்களுக்கு சபைக்குள்ள லெக்னோ அது வந்துட்டு அவருடைய கல்லூரி படிப்புக்காக இருக்கலாம், இல்லை ஸ்கூல் படிப்புக்காக இருக்கலாம், இல்லை ஆரோக்கியத்துக்காக இருக்கலாம், பல விதமான காரியங்களுக்கு உபயோகமாகிறது. I request you all to give very, very generously. உங்களை தாராள மனதோடு கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறேன். Brother will pray for the ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, கர்த்தாவே கொடுப்பதற்காக ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம் தகப்பனே. ஏனென்றால் கர்த்தாவே லூக்கா ஆராதிகரத்தில் சொல்கிறது போல கொடுங்கள் அப்பொழுது திருப்பி கொடுக்கப்படும் என்று. கர்த்தாவே இது கொடுப்பதல்ல கர்த்தா, இது சேமிப்பு கர்த்தாவே. நாங்கள் சேமிப்பதற்காக எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தா கொடுக்கிற கரங்களையும் கொடுக்காத கரங்களையும் இரண்டு கரங்களையும் கர்த்தாவே நீ பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தாவே. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி இந்த சிறு ஜெபத்தை கர்த்தாவே உடைய வரைக்கும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். Brothers and sisters, this time as we take the contribution, I have few announcements. இந்த நேரத்தில் நம்மளுக்கு சில அறிவிப்புகள் இருக்குது. முதலாவது அறிவிப்பு வந்து we have slide you're playing bro. Vinay is always awake but this time. Yeah, this is the dates for the quiz number. பைபிள் குவிஸுக்கு இந்த டேட்ஸ் அடுத்த வாரம் செப்டம்பர் 8th வந்து preliminary round 3. So if you are part of the quiz, please be ready next week and the portions is also given. Next slide. Next Sunday worship service அடுத்த வாரம் ஆராதனை கூட்டம் இதே இடத்துல 10 மணி அளவில் நடக்கும், கிருபாலயா 10 o'clock. And women's retreat, the last date for registration was 30th. இந்த பெண்களுக்கான retreat வந்து போன வாரம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி தான் கடைசி நாளாக இருந்து ரெஜிஸ்டர் பண்ண. பெண்கள் நீங்கள் சிஸ்டர்ஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ரெஜிஸ்டர் பண்ணலன்னா நீங்கள் உங்கள் ஜோன் லீடர்ஸ் கிட்ட பேசலாம், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் இன்னும் அதுக்கு நீங்கள் அட்டென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. ஓகே, ஸோ தட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ரிட்ரீட். திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அட் மார்த்தோமா சென்டர். இட்ஸ் கோயிங் டு பி ஆன் September 21-22. Is it right? September 21-22. Okay. Last is the contribution. So if you have been paying contribution, we are grateful for that, supporting the church.
Also, you can pay through GPay or also through the covers available in the church office, which is in the basement. One more announcement before we go to the song. We have been having Kezia, right? She's been serving here. She's here? Where is she? Kezia, yeah, please come here. Okay, so she's been serving here. She was in the SOM. Yeah, please give a big hand. Now you don't know why we are giving a big hand to her, right? I'll tell why we are giving a big hand. This is going to be her last week here in Bangalore. She's going to go to God's own country. Which is that? Yeah, Kerala, right? So she's going to be serving in Kerala, so you can wish her best of luck. And thank you for your service. So that is one of the announcements. Thank you. All right, let's all stand up before the message. We'll sing a Tamil song, Yehova Devanukku Aayiram Namangal. 1, 2, 3. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோ ஷாலோம், யெகோ ஷம்மா, யெகோ ருவா, யெகோ ரஃபா, யெகோ ஷாலோம், யெகோ ஷம்மா, யெகோ ருவா, யெகோ ரஃபா. யெகோவா தேவனுக்கு என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகளாயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். எல்லைக்கு அல்லேலூயா, எல்லோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவன் தண்ணீர் எனக்கு தந்து, தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவன் தண்ணீர் எனக்கு தந்து, தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோ ஷாலோம், யெகோ ஷாலோம், யெகோ ஷம்மா, யெகோ ருவா, யெகோ ரஃபா. யெகோ ஷாலோம், யெகோ ஷம்மா, யெகோ ருவா, யெகோ ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். எல் ஷடாயும் நீங்க, எல் ஷடாயும் நீங்கதாக, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துனீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. என்னை என்றும் நடத்துனீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோ ஷாலோம், யெகோ ஷம்மா, யெகோ ருவா, யெகோ ரஃபா. யெகோ ஷாலோம், யெகோ ஷம்மா, யெகோ ருவா, யெகோ ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகளாயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். Amen. Let's all be seated.
Amen. Good morning, brothers and sisters. காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே. You know me, right? I'm not satisfied. Very unsatisfied man I am. Amen. Very sinful, very ungodly. Okay? So let's repeat again. Good morning, brothers and sisters. That's like good. Amen. So, sorry, Murugan is next to me, I forgot. Okay? So, today we're going to start a new series. இன்றைக்கு நாம் ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. Amen. So, let's bow down and pray. Father, we come in your presence. We want to thank you, God, for this opportunity. Lord, thank you so much, my Father, for everything. Even as we, Lord, glorify your holy name, my Father. I pray that, Lord, even as we read the word, I pray you're a God of, Lord, clarity. You're a God of, Lord, light. I pray as we read the scriptures, put light into the scriptures, my Father. I pray that, Lord, not me, but your words will make a difference, Jesus. We thank you, God, for giving us this opportunity. We thank you and pray all this in your holy name. Amen. Amen. So, I see a lot of new faces today. So, let us welcome them all. இங்க अनेक புதிய நண்பர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களை கரங்களை தட்டி வருக I வருக see என்று Hima's parents வரவேற்போம். are here, I believe, right? Right? Okay, brother, please stand up. And I see Rahul and his wife also here. Okay, let's welcome them. And anybody new people here? Lazar, back to life. Okay. Okay, இவர்தான் சொல்ல மரித்தவர்கள் இருந்து உயிர் தெழுந்தார் அப்படின்னு இருக்காரு. Okay. Okay, so we're going to see a new a series. இன்றைக்கு நாம் புதிய பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. I thank God for his opportunity. நான் தேவனுக்கு மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். I totally believe that I'm totally unworthy guy. நான் தகுதியற்றவன், ஆனால் அந்த கடமையை அவருக்கு தந்திருக்கிறார். Amen. So today we're going to start the series that is the I am of Jesus and the church. இன்றைக்கு எதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் என்றால் நானே இயேசுவாகவும் சபையாகவும் இருக்கிறேன் என்பதுதான். Amen. So Jesus saying I am. அவர் சொல்கிறார் நான் தான் என்று சொல்கிறார். This word, where can you remember? இந்த வார்த்தை உங்களுக்கு Somewhere in the Old Testament somebody utters this word. பழைய ஏற்பாட்டில் எங்கே சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. Exodus book, when Moses is talking to God, says, who are you? Go say I am. And Jesus is repeating the same word, I am. மோசஸ் எப்படி தேவனை சந்தித்த அந்த நேரத்தில் யார் என்று கேட்கும்போது நான் தான் என்று சொல்லி என்று அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய யாத்திராகமத்தை நான் நினைவுகூடுகிறாக இருக்கிறது. So let's read John chapter 6 verse 27, okay, to 51. Sorry, 35 to 51. யோவான் அதிகாரம் 6 35 முதல் நாம் வாசிப்போம். யோவான் Okay, for a change we'll read from 27 onwards so that we can understand the concept. யோவான் அதிகாரம் 6 வசனம் 27 முதல். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பிக்குங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தித்திருக்கிறார் என்றார். அப்போது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்கள் பிரதித்திரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசம்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்தில் இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே
தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்போது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவம் அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டறிந்தும் விசுவாசாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் எழுந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சத்தமாக இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சத்தமாக இருக்கிறது என்றார். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனும் இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் இருக்கிறபடியே, ஆகையால் பிதாவிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். தேவனிடத்தினின்று வந்தவரே தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை. இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவம் அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்போது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனாகிய மாம்சத்தை புசியாமல் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். Amen. It's a long passage, and we see that after feeding 5,000 people, like now, a wonderful miracle, right? And these words are spoken by Jesus. அதாவது இயேசு 5,000 ஜனங்களுக்கு அவர் போஜனம் கொடுத்து செய்த மிகப்பெரிய அற்புதத்தின் பிறகு சொன்ன வார்த்தைகளாக இது இருக்கிறது. Okay? Since like today's day, those people following Jesus, why were they following? இன்றைய காலகட்டத்தில் அவர்கள் பின்பற்றினார்கள் என்றால் எதற்காக அவர் இயேசுவை பின்பற்றுவார்கள்? What was the reason they went behind Jesus? ஏன் இயேசு பின்பாக அந்த ஜனங்கள் இருந்தார்கள்? ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்குறாங்க சாமி, வேலைக்கு போறதெல்லாம் வேண்டாம், don't have to work. Jesus is giving food, man, let's go, let's have a party there. And Jesus is speaking after that. அதாவது உணவானது இலவசமாக எந்த விதமான விலை கொடுக்காமல் கிடைக்கிற ஒரே காரணத்திற்காக ஜனங்கள் இயேசுவுக்கு பின்பாக இருந்தார்கள் என்ற காரணத்தை நம்மால் காண முடிகிறது. Okay, so it was more of physical need rather than the spiritual need. அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் ஆன்மீக தேவைகளை காட்டிலும் சரீரத்தின் தேவைகளுக்காக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஜனங்களாக இருந்தார்கள். Today the world, like now wherever you go, that is what is more important, right? The prosperity ministry. In the name of Jesus, I give you wealth. Okay? Shaijus was talking to me some time back, and you were saying, before going, like now you were saying that he wanted to sell his car, and one guy who stays opposite his house goes to a different church, and he was pestering him, and suddenly, he came to his house and gave the money and said, "You take the money because my pastor said everybody will be blessed by the car. Next Sunday you should come with the car. So I want to buy this." Right? This is what from Jesus' day till today people are running behind the physical needs rather than the spiritual needs. அதாவது ஜனங்கள் ஆன்மீக தேவைகளை காட்டிலும் சரீர தேவைகளுக்காக எப்படி இருக்கிறார்கள் என்ற ஒரு உதாரணம் சொல்ல போனால்,
சகோதரர் சைஜஸ் அவருடைய காரை விற்பனை செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆனால் அங்கிருந்த ஒரு நபர், வேறொரு சபைக்கு போகக்கூடியவர், அவருடைய போதகர் சொன்னார், அதாவது நான் வருகிற வாரம் காரோடு தான் வர வேண்டும் என்று அந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தான் போக வேண்டும் என்று அவரிடத்தில் வற்புறுத்தி காரை வாங்க வேண்டும் என்ற அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை எனக்கு ஞாபகம் வருகிறது. Verse 35 says, then Jesus declared, not said, declared. What is declaration? Declared holiday, declared strike. And Jesus will declare, I am the bread of life. Whoever comes to me will never go hungry, and whoever believes in me will never be thirsty. அவர் என்ன சொல்கிறார் என்றால், அந்த வார்த்தை, அதாவது யார் ஒருவர் இடத்தில் வருகிறானோ அவன் பசி அடையான், தாகம் அடையான் என்ற அந்த வாக்குறுதியை அவர் தரக்கூடியவராக By இருக்கிறார். saying that I am the bread of life, Jesus said that he hoped that people's eyes will be lifted up from materialism to spiritualism. அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த உலகத்தின் ஆதாயத்தை காட்டிலும் ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு உயர்ந்த அடையாளத்தை நீங்கள் அடைவீர்கள் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார். This is the first time Jesus says I am in the New Testament, and this is the first time, 7 times he says that. Okay, he says 7 times. You can see in the slide, different times he says that I am, but this is the first time he says that I am the bread of life. அதாவது நானே ஜீவ அப்பமாக இருக்கிறேன் என்பதை புதிய ஏற்பாட்டில் 7 முறை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதில் இதுதான் முதல் முறை என்பதை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. But when I was reading this passage, one question struck my mind. Why did Jesus say, I am the bread of life? He would have said, I am the meat of life, I am the sweet of life, okay? I am the life of life. He could have said anything. Why did he say that, like, I am the bread of life? What is the significance of bread? நான் இதை தயார் செய்யும் போது எனக்குள்ளாக ஒரு கேள்வி, இது ஏன் வேறு ஒரு பொருளாக சொல்லியிருக்க கூடாது? நானே வாழ்க்கையின் கரியாகவும் இல்லை அசைவமாகவும் இல்லை வேறு எந்த உணவுப் பொருளாகவும் இருக்கும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அதற்கு மாறாக ஏன் அவர் நான் தான் வாழ்வின் ஜீவ அப்பமாக இருக்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தார். Okay, when you go to a restaurant, when you want to go and eat a good meal, what is in your mind? Especially people who are purely non-vegetarian. அதாவது நீங்கள் மாம்சம் மட்டும் சாப்பிடக்கூடிய நபராக இருந்தால் கற்பனை செய்து பாருங்கள், வெளியே What's in சென்று your mind? என்ன உங்களுக்கு நினைவுக்கு வரும்? Biryani. I don't know why that dish is so hyped. I cannot relate to it. Okay, so you think in your mind, right? I want to eat mutton or like no chicken or fish or beef. I don't know what all. I know people who eat snakes and all. Okay, so you decide in your mind, right? But in those days, Jesus' time, bread was the most important part of the meal. ஏன் இந்த அப்பம் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் என்றால், இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் அப்பமானது மிக மிக முக்கிய ஒரு பங்கை அளிக்கக்கூடியதாக Meat இருக்கிறது. was just like a pickle for them. அதாவது When Jesus' time, people didn't focus on the meat. It was more like a small side dish. Bread was the most important part. Today for us, bread is very less, more of meat, right? The culture has changed. That is why Jesus said, I am the bread of life. அதாவது எப்படியாக இருந்தது என்றால், காலகட்டங்கள் மாம்சமானது ஒரு ஊறுகாய் போல் தொட்டுக்கொண்டார்கள், ஆனால் அப்பமானதோ மிக மிக ஒரு முக்கிய வாழ்ந்த ஒரு உணவாக இருந்தது. Okay? He's saying that he is the most important part of your life and my life. அதுதான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, அப்பமானது மிக மிக ஒரு முக்கிய பங்கை வகிக்கக்கூடியதாக இருக்கிறது. Second significance is like everybody had access to bread. The poor people used to eat barley bread. The rich used to eat the wheat bread. அதாவது எப்படியாக இருந்தது என்றால், அந்த அப்பமானது உடைந்த கோதுமை அதில் செய்த அப்பமாக இருக்கலாம், இல்லை முழுமையான செய்த அந்த அப்பமாக இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் கூட அப்பந்தான் மிக மிக முக்கிய ஒரு உணவை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. Okay, bread was available for everybody. By saying that, he's saying, I am available for everybody. There is no difference, no poor, no rich, no ugly, no beautiful, no like no educated, uneducated, nothing. I am equally available for everybody. அவர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் என்றால், நான் எல்லாருக்காகவும் இருக்கிறேன். நீங்கள் ஏழைகளாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் எல்லாருக்காகவும் நான் இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தையை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். In that culture, if when you break bread with someone, you are actually friends. So basically Jesus is saying, I am offering you a friendship with me. நினைத்து பாருங்கள்,
நீங்கள் யாரோ ஒரு இடத்தில் அப்பத்தை பகிர்ந்து கொள்கிறீர்கள் என்றால் அந்த நட்புக்கு அடையாளமாக இருக்கிறது. அதுபோலதான் இயேசு கிறிஸ்துவும் அந்த அப்பத்தை நமக்காக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதாவது அவருடைய நட்பை நமக்கு அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். Now a quick question. We have all heard the Bethlehem, right? So in actually Hebrews it is not Bethlehem. They say Bethlehem. That is how it is pronounced. Hebrew language. So what is the meaning of Bethlehem? பெத்லஹேம் என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? It's basically house of bread. அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படுகிறது. Jesus was born in the house of bread. அவர் அங்குதான் பிறந்தார் என்ற அந்த பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது. And interestingly, interestingly in those culture, when people saw bread fallen down, people will not trample it. They will not step on the bread. They will, if there is a small bread fallen on on the road, they used to pick it up and keep it on a tree so that birds or animals could eat it. They used to see it as a sacred thing. அதாவது இந்த அப்பத்துக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், தவறி சாலையிலோ விழுந்தால் அதை மிதிக்க மாட்டார்கள், அதற்கு மாறாக அதை எடுத்து ஒரு புறம் போடுவார்கள், பறவைகள் வந்து அது உண்ணட்டும் என்ற அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் அவர் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். Amen. So brothers and sisters, again he says, he who comes to me shall never go hungry. அவர் சொல்கிறார், என்னிடத்தில் யார் வருகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் தாகமும் பசியும் அடைய Now மாட்டார்கள் என்று. what does it mean by coming? வருவது என்றால் என்ன? Basically to receive him. அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், வரவேற்க வேண்டும், Believes upon him. அவரை நம்ப வேண்டும். We'll find a spiritual hunger satisfied in Jesus. அப்போதுதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் முழு திருப்தியை நாம் அடையக்கூடியவர்களாக நாம் இருப்போம். Imagine somebody invites you to their house and nobody is willing to come and receive you in their house. You go knock the door, they open the door, they go sit in one corner, another person sitting, nobody says anything. How do you feel? உதாரணத்துக்கு நீங்க கற்பனை செய்து பாருங்கள், யாரோ ஒரு விருந்தாளி அழைத்திருக்கிறார், நீங்கள் கதவை தட்டுகிறீர்கள், அவர் வருகிறார்கள், எந்த விதமான ஒரு வரவேற்பு இல்லாமல் அவர் ஒரு புறத்தில் உட்கார்கிறார்கள். அப்படி இருக்கும்போது உங்களுடைய மனபாவனை எப்படியாக இருக்கும்? You'll not be happy, right? சந்தோஷப்படுவீர்களா? Okay. So, brothers and sisters, if you are unsatisfied in life, maybe you are not eating the food from Lord's hand. சகோதர சகோதரர், நீங்கள் ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் காரணம் இயேசு அவர் கொடுத்த அப்பத்தை நீங்கள் புசியாமல் இருக்கிறீர்கள். Today if you are in Jesus, you should be satisfied. You should be happy. நீங்கள் இயேசுவினிடத்தில் வாழக்கூடிய சிஷ்யராக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை திருப்தி அடையக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தான் இருக்க வேண்டும். If you are living an unsatisfied life, unhappy life, you understand that you are not eating the bread from the hands of Jesus. You are being fed by the devil. ஆனால் அதுக்கு மாறாக நான் என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இல்லை என்றால் நீங்கள் இயேசு கொடுத்த அந்த அப்பத்தை உண்ணாமல் அதற்கு மாறாக சாத்தான் கொடுக்கிற அந்த அப்பத்தை உண்ணக்கூடிய ஜனங்களாக நாம் இருக்கிறோம். Okay, today let us ask a question. இன்றைக்கு நாம் நமக்குள்ளாக ஒரு கேள்வியை கேட்கலாம். Okay, ask a question. Are we self motivated to come and meet Jesus? இயேசுவை நோக்கி போகக்கூடிய சுய உந்துதல் நமக்குள் இருக்கிறதா என்ற கேள்வி நாம் கேட்போம். Are we self motivated to worship Jesus? நாம் சுய உந்துதலோடு இயேசுவை அவரை வழிபடக்கூடிய ஒரு ஜனங்களாக நாம் இருக்கிறோம். Or you are worshiping Jesus because of somebody's compulsion? இல்ல அதற்கு மாறாக யாரோ ஒருவர் என்னை வலியுறுத்துகிறார்கள், கட்டாயப்படுத்துகிறார்கள், அதற்காக நான் இயேசுவை ஆராதிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக ஒரு நபராக இருக்கிறேன். Okay, we all know the theologian or the great Charles Spurgeon. He said the coming here meant, that means coming to Jesus meant desiring. You have a desire, right? Then he says coming to Jesus means praying. Coming to Jesus means giving your consent, you are agreeing to go to him, trusting him. Coming to Jesus means being obedient. Okay, these are the things what he's saying. அது ஒரு அனுபவசாலி என்ன சொல்கிறார் என்றால், இயேசுவினிடத்தில் வருவதற்கு அர்த்தம் என்னவென்றால் நாம் அவரிடத்தில் ஒப்புரவாக்குவது, கீழ்ப்படிவது, ஜெபிப்பது, இப்படிப்பட்ட பொருளை அது தரக்கூடியதாக இருக்கிறது. Okay, so let's read verse 36 to 38. It says, but as I told you, you have seen me and still do not believe. All those the Father gives me will come to me, and whoever comes to me I will never drive away. Okay? For I have come down from heaven not to do my will, but to do the will of him who sent me. 34-38 வரை, நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே
நான் வானத்தில் இறங்கி வந்தேன். ஆமென். Amen. So Jesus made it clear that coming to Jesus begins with the work from the Father. அவர் சொல்கிறார் இயேசுவிடத்தில் வருவது என்று பிதாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றுதான். And anybody who has desire to come to Jesus, he will accept them, it says. அவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருந்தால் நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்வோம். Amen. And it says like no, all, what does it mean? Say all, everything, every person, no nationality, no casteism, you don't need Aadhaar card, you don't need like no birth certificate, or you don't need like no what is a caste certificate, income certificate, nothing. Anybody can come to Jesus. அவர் என்ன சொல்கிறார் என்றால் அவரிடத்தில் வர வேண்டும் என்றால் எந்த விதமான சாதி மதம் இனம் இல்லாமல் எந்த விதமான அடையாள அட்டை இல்லாமல் உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இருக்கிறார். Amen. So it says, I will no, it says like no, I will by no means cast you out. That means chase you out. அவர் சொல்கிறார் நான் ஒருபோதும் உங்களை புறம்பே தள்ளுவதில்லை என்று அவர் சொல்கிறார். Amen. So basically like when you come to God in those days, in that culture, rich people were never used to associate with the poor people. அதாவது எப்படியாக இருந்தது என்றால் ஐசுவான்கள் இருக்கிற அவர்கள் ஏழ்மையான இருக்கிற ஜனங்களிடத்தில் ஒருபோதும் பேச்சுவார்த்தை இல்லாமல் தான் இருப்பார்கள். Amen. But Jesus is saying, you come to me, I will take care of you. ஆனால் இயேசு சொல்கிறார் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன். Amen. So now when Jesus says like now when people who come to me, I will take care of them, sometimes we can get this concept of like no, once saved always saved. அதாவது அவர் சொல்கிறார்கள் அல்லவா நீங்கள் ஒரு முறை வந்தால் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லும்போது அநேக முறை நம்முடைய புரிதல் எப்படியாக இருக்குது என்றால் ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் வாழ்க்கை முழுவதும் நாம் பார்த்து கொள்வார் என்ற அந்த நினைப்போடு நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். It's like membership. I take a membership, lifetime member. They say no, some people have this Bangalore club. I'm a lifetime member. Or like no Mahindra club. I'm a lifetime member. You cannot become a lifetime member. அதாவது அநேக முறை நமக்கு எப்படி இருக்கு என்றால் எப்படி உலகத்தாருடைய அந்த கிளப்பில் ஒரு ஒரு அங்கமாக இருப்பது எனக்கு வாழ்நாள் முழுவதும் எனக்கு தேவையான அனைத்தையும் பார்த்துக் கொள்வார் என்று எப்படி இருக்கிறதோ அநேக முறை நாம் அப்படியாக தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். You see this picture? What is that? What silly question, bro? Railway track, right? Now, when train goes on this, which side of the track is important for the train to run? அதாவது இந்த படத்தை பார்க்கும்போது ரயில் போக வேண்டும் என்றால் இதில் எந்த தடம் ரயிலுக்கு முக்கியமாக இருக்கிறது? Can anybody guess? Right? So we need both the track to be intact for the train to run safely. Right? So if one side of the track is God, another side it should be you. It doesn't take one side. No one-way traffic here, two-way traffic. How do I say that? Romans chapter 12 verse 1 to 2 says, therefore I urge you brothers and sisters in view of God's mercy to offer your bodies as a living sacrifice, holy and pleasing to God. This is your true and proper worship. What is worship? Hallelujah, hallelujah. It's not worship. It says you live a life, living sacrifice. What is living sacrifice? What is sacrifice? An animal dead is useless. So basically God is saying that you live a life that you die to the world and live for righteousness. அதாவது இந்த புகைப்படத்தை பார்த்தது போல எப்படி ரயில் எந்த விதமான ஆபத்து இல்லாமல் போக வேண்டும் என்றால் இரண்டு தடமும் முக்கியத்துவமாக இருக்கிறது, அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையும் சுமூகமாக போக வேண்டும் என்றால் இயேசுவும் தேவை, அதேபோல் நம்முடைய முயற்சியும் அங்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் ரோமர் 12:1-2 சொல்வது போல அவர் சொல்கிறார், அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்து வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Amen. So ask yourself, how's your life? Many of us like we get baptized but we don't become productive. இங்கு அநேகர் நாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், ஆனால் என்ன யோசிக்க வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு பிரயோஜனமுள்ளதாக இருக்குது என்று நாம் கேள்வி கேட்க Either வேண்டும். most of us are get into this holiday mode or sick mode.
அநேகர் நம்ம எப்படி இருக்கிறோம் என்றால் விடுமுறை கிடைத்தால் எப்படி நம்முடைய மனபாவனை இருக்கிறதோ அப்படி இருக்கிறோம். அப்படி இல்லை என்றால் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் எப்படி இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் மனமுள்ளவர்களாக இருக்கிறோம். We become like, no, I'm sick, you take care of me. Church is there to take care of my need. அநேக முறை Church is not there to worship God. Church is there to take care of my need. அதாவது அநேக முறை எனக்கு உடல்நிலை சரியில்லை, நீங்கள் என்னை பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற எண்ணத்தோடு நாம் இருக்கிறோம். அதற்கு மாறாக நான் என்ன செய்ய முடியும் என்ற எண்ணத்தோடு நாம் இருக்க வேண்டும். உள்ளம் சரியில்லை, உடல் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. Amen. Okay. So it's like, no, you take care of me. Another thing is like, no, I'm in a holiday mode. There bro, அவர் இதாரே bro, அவங்கறாங்க bro பாத்துக்குவாங்க. Like, no, somebody is there, they'll take care. KKC, somebody will take care. Ushering, somebody will take care. Like, no, singing, somebody will take care. Who is that somebody? Nobody. Right? There's an illustration. One king built a huge tank, and he told every subject, every person in his kingdom, saying that everybody should come and pour one glass of water in that. Okay? Next day morning, the full tank was full of water. Everybody thought somebody is pouring, I'll put a water. We think like somebody is going to do. Who is that somebody? Right? அதாவது இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு ராஜா அவருடைய ராஜ்யத்திற்கு ஒவ்வொருக்கும் சொல்கிறார், கட்டியிருந்த அந்த பெரிய தொட்டியில் நீரை ஊட்டுங்கள் சொல்லும்போது அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது ஒவ்வொருவரும் ஊற்ற ஆரம்பிக்கிறார்கள். பார்க்கும்போது அங்கு பாலை காட்டிலும் நீர் தான் அங்கு இருந்தது என்று அவர் ஏமாற்றத்தை அடையக்கூடியவராக இருந்தார். Okay, Jesus says not to do my will, my own will, but the will of whom he sent. As basically Jesus is saying, like he is inviting, that he is reminding the people that he is safe to come. He is a safe place to people to come. அவர் என்ன நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார் என்றால், நான் இருக்கும் இடமானது மிகவும் பாதுகாப்பானது, நீங்கள் தைரியமாக என்னிடத்தில் வரலாம் என்ற அந்த வார்த்தையை சொல்லக்கூடியவர். He wasn't interested in his own agenda, but in his father's will. அதாவது இயேசுவானவர் அவருக்குரிய காரியங்களுக்காக அவர் அழைக்கவில்லை, அதற்கு மாறாக பிதாவின் சித்தம் என்னவோ அதை செய்வதற்காக நம்ம எல்லோரையும் அவர் அழைக்கிறார். We can have a wrong motive. When you serve in church, we can have a wrong motive. Somebody will appreciate me, somebody will talk about me, or like, no, I will be elevated. But Jesus never had a wrong motive. அதாவது நாம் அநேக முறை சபையில் பல காரியங்களை செய்யும் போது நமக்கு தவறான நோக்கத்தோடு நம்ம செய்யலாம், யாராவது பாராட்டுவார்கள் என்ற எண்ணத்தோடு இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் இயேசு அப்படி செய்யவில்லை என்று தான் நாம் பார்க்கிறோம். Brothers and sisters, the question you got to ask yourself, do you feel safe to stay with Jesus? கேள்வி என்னவென்றால், இயேசுவோடு இருப்பது எவ்வளவு பாதுகாப்பாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? Matthew chapter 11 verse 28 to 29, what does Jesus say? Come to me all who are having lot of money. Come to me all who are like rich and strong in the world, or like powerful in the world. He says, come to me all who are burdened and weary. He's calling only the people who are rejected by the world. But we are running behind to be accepted by the world. அதாவது ஆதாயம் ஐஸ்வர்யம் இருக்கிற மற்றும் அல்ல, அதற்கு மாறாக அவர் என்ன சொல்கிறார் என்றால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசுவானவர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். Okay, so another thing is you got to ask yourself, most of the people, most of us trust the world and materials rather than the Lord himself. அநேக முறை இந்த உலகத்தின் பொருளாதாரம் ஆதாயத்திற்கு காட்டிலும் நாம் தேவனிடத்தில் நோக்கமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். Another thing Jesus is saying, all he has given me, I should lose nothing, he says. I will not lose anybody. அவர் சொல்கிறார், நான் ஒருவரையும் இழக்க நான் தயாராக இல்லை என்று அவர் சொல்கிறார். Another compelling reason for us to stay with Jesus is that when you go to Jesus, he will take care of you. இன்னொரு என்ன கட்டாயத்தினால் நாம் இயேசுவிடத்தில் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அவர் பார்த்துக் கொள்ள தயாராக இருக்கிறார். He will keep you safe. He will protect you. He will meet your needs. Bro, idha solliட்டு இருக்காங்க. Okay? They say in Hindi भगवान के घर में देर है मगर अंधेर नहीं. There is no darkness in God's house. There might be delayed. அதாவது என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் நம்பி தைரியமாக என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை பார்த்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு இந்தியில் பழமொழி சொல்வது போல, தேவனுடைய ராஜ்யத்தில் இருள் ஒருபோதும் இல்லை என்று தாமதப்படுத்தலாம், நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். Okay, so it says verse 39 onwards, 39 to 40, it says 40 says, for my Father's will is that everyone who looks to the Son and believes in him shall have eternal life,
I will raise them up at the last day. Basically, he is referring to like where Moses in the wilderness lifted up the bronze. You remember bronze snake? People who looked at it, it was actually symbolically showing this cross. So whoever looks at Jesus will be cured of their sinfulness, will be cured of their worldliness. அதாவது என்ன ஒரு நினைவுபடுத்துகிறோம் என்றால், அதாவது மோசே வனாந்தரத்தில் பார்க்கும்போது அவர் ஒரு சிலுவின் அடையாளத்தை கொண்ட அந்த வெண்கல பாம்பை அவர் உயர்த்தும் போது பலர் அங்கே குணம் அடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது என்ன அடையாளம் என்றால், இயேசுனுடைய அவரிடத்தில் வரும்போது நம் குணமடையக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். Amen. So many times we think, bro, we feel like we are holding on to God. It's not we. You see that picture? It is the Father who is holding on to the Son. Many of you have small kids, right? When the kids are walking on the road, who's holding the hands? Parents, right? Why? Because we don't want the child to suffer some accident or some injury to happen. It is the Father who's holding on to us. Today, if you are here, it is the Father, our Lord Jesus, who's brought you here. It is not we. He cares for you. Today, you are not sitting here by accident. Now, bro, enna solreenga? Go and read Psalms 139 verse 16. It says, "Unude naatkala naan therindu konden," he says. He knows your days. Amen. He loves for you. Go and read Psalms 139. அநேக முறை நாம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறோம் என்றால், சகோதரா, நான் பல வருடமாக விசுவாசமாக இருக்கிறேன் என்று நாம் சொல்ல ஆரம்பிக்கிறோம். உண்மை என்னவென்றால், பிதாவானவர் நம்முடைய கரங்களை பிடித்து எல்லா சூழ்நிலையும் அவர் நடக்க செய்கிறார். எப்படி என்றால், பெற்றோர்களாக நாம் நம்முடைய குழந்தைகளை எப்படி காயப்படாமல் பார்த்துக் கொள்கிறோமோ அப்படியாக பிதாவானவர் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். Okay, 41 to 42 will read. அதே அதிகாரம் யோவான் 6:41 முதல். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவர்களை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாழையும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்தில் இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்கிறான் என்றார்கள். ஆமென். Amen. So Jesus is claiming that he came from heaven. 6:33 he says, 6:38 he says, 6:41 he is saying the same word, 6:50 he says, 6:51 he says, 6:58. So 6 times he is saying, I came from heaven. அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வந்த குமார் என்று சொல்கிறார். வசனம் நீங்கள் 33, 38, 41, 50, 58 பார்த்தீர்கள் என்றால் அவர் மீண்டும் மீண்டும் இதைதான் சொல்லக்கூடியவராக It was இருக்கிறார். very difficult for the Jewish people to accept because they always believe that the Messiah will come from heaven in the clouds, suddenly appear. But Jesus was born in Bethlehem. Okay? In a humble background. And they are not able to understand that. They felt like the Messiah will come from heaven. யூதர்கள் பார்த்தோம் என்றால் அவர் ஒருபோதும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவருடைய எதிர்பார்ப்பு எப்படியாக இருந்தது என்றால், மேகங்களில் திடீரென அவர் வருவார் என்று அவர் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசுவோ மிக எளிமையான இடத்தில் அவர் பிறந்து வளர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். And they were like the murmuring. They were murmuring. What is this talking? So Jesus says, do not murmur among yourselves. As Jesus spoke to the crowd at the synagogue, they murmured and commented among themselves. So murmured indicates discontent. இங்கு பார்த்தோம் என்றால் யூதர்கள் அவர் சொன்ன வார்த்தைக்கு ஒருபோதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு மாறாக முறுமுறுக்கக்கூடிய ஜனங்களாக இருந்தார்கள். அது என்ன காண்பிக்கிறது என்றால், ஒரு அதிருப்தியான ஒரு வாழ்க்கை, திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். When Jesus spoke this word, they were not willing to accept it. They were angry. There was an opposition. அவருக்கு எதிராகவும் அவருக்கு முறுமுறுக்கக்கூடிய ஜனங்களாக அவர்கள் Now இருந்தார்கள். what can we learn from this behavior? இந்த நடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? What can we learn? Basically, they knew Jesus family. So familiarity breeds contempt. இங்க என்ன பார்க்கிறோம் என்றால், நாம் எந்த அளவுக்கு பரிச்சயமாக பேர் போனவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு உள்ளே ஒரு இடைவெளியை நம்மால் பார்க்க முடியக்கூடியதாக இருக்கிறது. Just like us, we know Bible so much that we don't want to practice it. We know the scripture by heart. Anybody, bro, I know that. Okay, Matthew 6:33, I know. Okay, Matthew 28:18 to 20, I know. Right? Just like these people. யூதர்கள் எப்படி இருந்தார்களோ,
நாமும் அநேக வேளையில் எப்படி இருக்கிறோம் என்றால், சகோதரி, வேதத்தில் நீங்கள் எந்த அதிகாரம் எந்த வசனம் சொல்லுங்கள், எனக்கு நன்றாக தெரியும் என்று நாம் சொல்ல ஆரம்பிப்போம். ஆனால் கேள்வி என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு அந்த வார்த்தையின் மீதாக ஒத்துப்போகக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்க We வேண்டியதாக. know Jesus deeply. Church practices so clearly that we don't even appreciate it. நமக்கு சபையும் தெரியும், இயேசுவும் தெரியும், ஆனாலும் கூட எந்த அளவுக்கு நாம் அதை பாராட்டக்கூடிய ஜனங்களாக நாம் இருக்கிறோம் என்று When பார்க்க people வேண்டும். call you for mentoring or like discipling, we don't want to take it. Today I was like, last week I was talking to one counseling center. Okay, they do a counseling, family counseling or individual counseling. Okay, for 45 to 50 minutes. You know how much they charge? Individual counseling 1,500 rupees. Husband, wife, they come 2,500. Family counseling 4,500. Here we are begging you, please come. Nobody wants to take it. Everybody wants to run away. Here husband and wife having problem, what do we say? We teach them to patch up. Their husband and wife having problem, they try to split you and send home. They come in one auto, then when they go home, they go in two auto. I have seen this. For that they are paying 4,500. We don't appreciate church. We don't appreciate Jesus. We don't appreciate the bread, what he wants to give you. We say, I am a 30-year-old disciple. Who cares? We don't care. 30 years, 40 years, God doesn't care all those things. Simple as it. Ask yourself, how's your attitude? இன்றைக்கு நம்முடைய மனநிலைமை எப்படியாக இருக்கிறது? குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள், வாலிபர்களாக நாம் இருக்கலாம். ஆனால் சபையில் அநேகர் நமக்கு உதவி செய்ய, ஆலோசனை செய்ய தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அதை எந்த அளவுக்கு நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று நாம் கேள்வி கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் வெளியில் நீங்கள் சென்று ஆலோசனை கேட்டீர்கள் என்றால் 1 மணி நேரத்திற்கு 3000 முதல் 4000 வரை அவர்கள் மதிப்பை கூட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் ஒன்றாக சேர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் செய்ய மாட்டார்கள், பிரிவினோடு தான் இருக்கும். ஆனால் சபையில் அப்படி அல்ல. அதற்கு மாறாக நாம் எப்படி ஒற்றுமையாக குடும்பத்தோடு, பிள்ளைகளோடும், கணவன் மனைவியோடு இருக்க வேண்டும் என்று ஆலோசனை சொன்னால் கூட அநேகர் ஏற்றுக்கொள்ளாமல் ஓடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். Okay, sometimes you got to understand, if a couple counseling is going on, if they go for 10 session, 2,500, how much is it? 25,000 rupees. We don't appreciate church. We don't appreciate Bible. We don't appreciate his word. These people are murmuring. The Messiah is standing in front of them and they're murmuring and they're complaining, grumbling. Today God is talking to you. Every Sunday he speaks to you. Every time, every communion message he speaks to you. Are you murmuring? Are you complaining? Ask yourself, what are some complaints you have in your heart today? உதாரணத்திற்கு அந்த தம்பதிகள் 10 முறை ஆலோசனை எடுப்பதற்காக போனார்கள் என்றால் கிட்டத்தட்ட 25,000 செலவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் சபையில் எந்தவிதமான கட்டணம் இல்லாமல் இலவசமாக நமக்கு எல்லா விதத்திலும் நமக்கு ஆலோசனை, அறிவுரை சொல்ல தயாராக இருக்கிறார்கள். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு பாராட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை போதனை செய்யும் போதும், திருவிருந்து கேட்கும் போதும், வசனங்கள் கேட்கும் போதும் இயேசுவானவர் நம்மிடத்தில் பேசக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் அதை எந்த அளவுக்கு பாராட்டி அதை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். I worked in a counseling center. நான் அந்த இடத்தில் வேலை செய்திருக்கிறேன். 8 years I worked. 8 வருடம் வேலை செய்தேன். There was a couple from our church used to come there. நம்முடைய சபையில் ஒரு தம்பதி அங்கு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். Okay, they came. வந்தார்கள். They separated now. இப்போது 2 பேரும் பிரிந்திருக்கிறார்கள். Okay, they separated. The brother is married, wife is somewhere else, child is somewhere else. Okay, their life came in TV, news channel. I'm saying same congregation. They didn't believe the church leadership or the church gospel counseling. They went to the secular counseling. I am the witness. Every counseling time I used to see their face. Today ask yourself, are you complaining, grumbling? What are faults? What are some of us, we try to find faults in the church. Stop complaining. You fix the gap. Church, I'll tell you one thing. Church is it's like a hospital. We find all kind of diseases here. Okay? Only thing, you protect yourself. You try to get healed and get out of the hospital. That means get out of the hospital and go to heaven. Don't stay here.
Amen. தம்பதி வந்தார்கள், ஆலோசனை கேட்டார்கள், ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. கணவர் இன்னொரு திருமணம் செய்து கொண்டார், மனைவி பிரிந்தார், பிள்ளை எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. இது நான் கண்கூடாக பார்த்த ஒரு காட்சியாக இருக்கிறது. என்ன உற்சாகப்படுத்துகிறேன் என்றால், நமக்கு அறிவுரை கிடைக்கும் போது அதை பாராற்றி முழு மனதோடு ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று தான் நாம் பார்க்க முடிகிறது. Amen. So we'll read 43 onwards. 43 முதல் வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லோரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற தீர்க்கதரிசிகளின் அகாமத்தில் எதிர்க்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை. இவரை பிதாவை கண்டவர். ஆமென். Okay, Jews always had that thought. Even now they have that thought that they were chosen by God by virtue of their physical and natural birth. அதாவது யூதர்கள் என்ன நம்பினார்கள் என்றால், நாங்கள் தான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோத்திரம் என்று, எங்களுடைய உடல் அமைப்பு, எங்களுடைய கலாச்சாரம் என்று அவர்கள் அந்த பெருமையை பேசிக்கொண்டக்கூடியவர்களாக But இருக்கிறார்கள். Jesus made it clear that God must draw them before they can come to God. It is He who brings us. That means if you are sitting here, if you are born 50 years back or 20 years back or 10 years back, it is not you. It was chosen the day before you are born that you will end up here. It is His calling. அதாவது யூதர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், நாங்கள் தான் தேவனுக்கு ஏற்ற கோத்திரம் என்று, நாங்கள் தான் என்று பெருமையாக பேசினார்கள். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் என்றால், தெளிவாக அவர்கள் அல்ல, நான் தான் அவர்களை அழைக்கப்பட்டேன், கொண்டு வந்தேன், இழுத்து கொண்டேன் என்று அவர் சொல்கிறார். இங்கும் நாம் அநேகர் நினைக்கலாம் இது நான் என்னுடைய முயற்சி என்று. ஆனால் அப்படி அல்ல. அதற்கு மாறாக அவர் ஏற்கனவே முன் தீர்மானித்திருக்கிறார் யார் எங்கு எந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் முடிவெடுத்திருக்கிறார். Everyone who listens to the Father will listen to the Son. யார் பிதாவின் வார்த்தை கேட்கிறார்களோ அவர்கள் குமாரின் வார்த்தையும் கேட்கக்கூடியவர்களாக இருப்பார். Okay, so you got to ask yourself, it's not by our natural instinct we came, it is by His grace. நாம் ஒருபோதும் நம்முடைய திறமையோ முயற்சி அல்ல, அதற்கு மாறாக தேவனுடைய கிருபையாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள So it வேண்டும். is actually we who are not leading it, God is the one who leads us. நாம் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்லவில்லை, இதற்கு மாறாக தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்தி செல்லக்கூடியவராக This இருக்கிறார். understanding of God's initiative is like basically on your salvation should motivate us to reach out to many people who are lost, because God is the one who we don't know whom God is calling, but we can go as the messenger of cross, talk to people, tell them. இதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நாம் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய, அவருடைய வார்த்தையில் எடுத்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருப்போம். Amen. So let us all confess that we are all struggling to evangelize. நாம் எல்லோரும் அறிக்கை செய்ய வேண்டும் என்றால், ஊழியம் செய்வது, விசுவாசத்தை பகிர்ந்து கொள்வதில் நாம் எவ்வளவாக கஷ்டப்படுகிறோம் என்று புரிகிறது என்று நான் நினைக்கிறேன். The word John uses here is to draw means he uses in Greek as helikuon. அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவர் நம்மை இழுத்து கொண்டார் என்று வசனங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. Okay, the same word which was used by Jeremiah in verse chapter 31 verse 3. அதே saying, with loving kindness I have drawn thee, with loving and kindness I draw you to me. That is what is the word. எரேமியா 31:3 சொல்வது போல, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று வசனங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. Amen. So Jesus is the bread of life. What can you make out of it? அவர்தான் நம்முடைய வாழ்க்கையின் அப்பமாக இருக்கிறார். Basically he says he is the nourishment for our soul. நம்முடைய ஆன்மாக்கு ஊட்டச்சத்தை தரக்கூடியவரும் அவர்தான் இருக்கிறார். He is the one who offers forgiveness. அவர்தான் நம்மை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். He who offers the peace. சமாதானத்தையும் நிம்மதியும் தரக்கூடியவராக இருக்கிறார். He is the one who offers freedom from guilt. அவர்தான் நம்முடைய குற்றங்களிலிருந்து சுதந்திரத்தை தரக்கூடியவராக He is the இருக்கிறார். one who offers freedom from shame. எதில் நம்ம வெட்கப்பட்டு இருந்தோமோ அதிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். This nourishment we need it daily, brothers and sisters. ஒவ்வொரு நாளும் இந்த ஊட்டச்சத்து நமக்கு ஆன்மாக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. But sadly, brothers and sisters, we like to leave this living bread and go after the leftovers, like the way the Jewish people
Israelites, when they were in the desert, what did they complain? We ate cucumbers, meat, pizza, all those things there. But actually, they ate all leftovers. And God is giving, Swiggy, Zomato was not there. He was doing the door delivery that time itself. Through manna. அதாவது இந்த ஜனங்கள் முன்காலத்தில் நாம் பார்க்கிறது போல வனாந்தரத்தில் அவர்கள் நாங்கள் இப்படியாக சாப்பிட்டோம் அப்படியாக சாப்பிட்டோம் என்று பெருமையை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் கூட இப்போ இருக்கும் அந்த நாகரத்தில் அப்போதே தேவன் ஒவ்வொருக்கும் பார்த்து அவர் மன்னாவை தரக்கூடியவராக இருந்தார். Now question you got to ask yourself, are you being nourished by Jesus every single day? ஒவ்வொரு நாளும் இயேசு கொடுக்கின்ற அந்த அப்பத்தின் மூலமாக நம்முடைய ஆன்மா ஊட்டச்சத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா? How is your spiritual health? நம்முடைய ஆன்மீக உடல்நலம் எப்படியாக இருக்கிறது? We all go for a medical health, right? Checkup once a year. Most of us, we don't do it because we believe, like, no, I am ever young. No. Okay? We all feel young, but body keeps telling you time and again that you are getting old. Okay? Climbing up steps become little difficult, right? Sitting and getting up becomes little slower, right? So, how is your spiritual health? When was the last time you did an ECG of your heart? அதாவது எப்போது கடைசியாக நம்முடைய இருதயத்தை நாம் பரிசோதித்து அறிந்து கொண்ட நபராக நாம் இருக்கிறோம்? Amen. We'll continue to read. We have very less time. We'll finish off. 47 to 51. 47 முதல் 51 வரை. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நிச்சய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவம் அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதில் புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்தில் இறங்கின அப்பம் ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஆமென். He who believes in me has everlasting life, it says. அவர் சொல்கிறார், என்னை நம்பி அவன் வருகிறானோ அவன் ஜீவிய காலம் முதல் அவன் அனுபவிப்பான் என்று. Now what do you mean by believe? நம்புவது என்றால் என்ன? Trusting in God. அவரில் நம்பிக்கை வைப்பது, relying on God, அவரை சார்ந்திருப்பது, clinging on to Jesus. அவரோடு ஒப்புரவாக இருப்பது. It is a trusting love. அதுதான் அன்பின் அடையாளமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். Okay? No other prophet or godly man ever claimed saying that believe in me and find everlasting life. எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் இந்த வார்த்தையை சொன்னதில்லை, என்னை நம்பி வாருங்கள் உங்களுக்கு முழுமையான அந்த வாழ்க்கையை நான் தருகிறேன் என்று. See, I am the bread of life. Jesus keeps repeating. அவர் சொல்கிறார் மீண்டும் மீண்டும், நானே உங்களுடைய வாழ்க்கையின் ஜீவம் அப்பம் நானே என்று. How bread is important for your life, physical life, so Jesus is necessary for your spiritual and eternal life. அதாவது நம்முடைய உடல் சரீரத்துக்கு எந்த அளவுக்கு அப்பம் முக்கியத்துவம் வாழ்கிறதோ அதுபோல நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு அவருடைய வார்த்தையும் சரி இயேசு கிறிஸ்துவும் சரி அவ்வளவு முக்கியத்துவம் உள்ளதாக இருக்கிறது. Brothers and sisters, people, the Israelites ate manna in the wilderness, but they all died. நம்முடைய முன்னோர்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்து கூட அவர் மரித்தார்கள். Amen. But the spiritual bread Jesus offers is even greater than the manna Israelites ate in the wilderness. When they ate, okay, only gave them temporary life. But what Jesus offers is eternal life. So what is more important? நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் அந்த மன்னாவை புசிக்கும் போது ஒரு தற்காலிகமான ஒரு ஜீவத்தை வாழ்ந்தார்கள். ஆனால் இயேசு கொடுக்கிற அந்த அப்பமோ நம்முடைய ஜீவம் முழுவதும் நாம் வாழக்கூடியவர்களாக நாம் இருப்போம். Okay, Sunday service, you are being fed by the living bread. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் தேவனுடைய வார்த்தையின் அப்பத்தினால் நாம் புசிக்கப்படுகிறோம். But every Sunday there is a function like birthday party or like now kaadu kutra, muka kutra, something is there. Right? What do? Which is more important? Physical bread or the spiritual bread? Many of us illa bro na polana they feel bad, no, so relationship spoiled. You are not worried about your relationship with Jesus getting spoiled. That is the eternal life. Now ask yourself, what are you running behind? Is this a temporary like no relief or the eternal relief? இன்றைக்கு நம்முடைய ஓட்டம் எதை நோக்கி செல்கிறோம்? தற்காலிகமான இந்த சரீரத்துக்காக நாம் அந்த அப்பத்திற்காக ஓடக்கூடியவர்களாக இருக்கிறோமா, இல்லை அதற்கு மாறாக நம்முடைய ஆன்மீக அந்த உணவுக்காக அந்த அப்பத்திற்காக நாம்
பசியோடு ஓடி வரக்கூடியவர்களாகவும் அந்த முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக நாம் Jesus இருக்கிறோமா? saying, I am the living bread which comes from the heaven. He came from heaven. If anyone eats of this bread, he will live forever. அவர் சொல்கிறார், நானே வானத்தில் இறங்கின அப்பமாக இருக்கிறேன், இதை புசித்தால் நீங்கள் ஒருபோதும் மரிப்பதில்லை, ஜீவனோடு இருப்பீர்கள் என்று. See, Jesus explained that receiving him as a bread was not receiving him as a great moral teacher or example or a prophet. அவர் மிகப்பெரிய போதகரோ இல்லை பேர் புகழ்ந்தவர்களோ அப்படியாக அல்ல, Okay? But receiving him as a savior. ஆனால் இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர் என்று அந்த மனதோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Amen. How hungry are you for Jesus today? இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் மீது எவ்வளவு பசி தாகமாக நீங்கள் Brothers இருக்கிறீர்கள்? and sisters, Jesus offers the living bread. இன்றைக்கு அவர் உங்களுக்கு ஜீவம் அப்பம் கொடுக்க தயாராக இருக்கிறார். Are we willing to receive it? ஆனால் அதை பெற்றுக்கொள்ள நீங்க தயாராக இருக்கிறீர்களா? Okay, mankind has tried, ultimately is failing to satisfy the mankind's desires. அதாவது மனித குலம் ஒருபோதும் வரலாற்றில் தன்னை தானே வாழ்க்கையில் திருப்தி கொண்ட சரித்திரம் அல்ல, அதற்கு மாறாக அதை இயேசு செய்ய தயாராக இருக்கிறார். Jesus is the bread of house. அவர்தான் ஜீவ அப்பத்தின் வீடாக இருக்கிறது. He himself claimed that he can cure your hunger in life. அவர் மட்டும்தான் உங்களுடைய பசியும் தாகத்தையும் குணப்படுத்த முடியும். For your soul. உங்களுடைய ஆன்மாவுக்கும் சரி. He fulfills your deepest needs. உங்களுடைய ஆழ்ந்த யாருக்கும் அறியாத எண்ணங்கள் ஆசைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்ய அவர் தயாராக He இருக்கிறார். nourishes your soul. உங்களுடைய ஆன்மாவை ஊட்டச்சத்தோடு அவர் ஊக்குவிக்க தயாராக இருக்கிறார். Okay, he will give you identity as his children. அவருடைய நீங்கள் தான் என்னுடைய குமாரத்தினுடைய அடையாளத்தை கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார். Brothers and sisters, without him we are nothing actually. அவர் இல்லாமல் நாம் ஒன்றுமில்லை. He asks us to come and feed on him. அவர் கேட்போம், இயேசுவே வந்து எங்களை புசிப்பு எடுங்கன்று என்று. Brothers and sisters, as Jesus said, man does not live on bread alone, but by the every word that proceeds from the mouth of God. அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், மனிதன் அப்பத்தால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் பிழைப்பான் And என்று. Jesus is that word. அதுதான் இயேசு சொன்ன வார்த்தை. Today, brothers and sisters, as we close out, I would encourage you that as a church, let's start living on this bread of life. சகோதரே, நான் முடிக்கும் போது உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரே வார்த்தை என்னவென்றால், அந்த அப்பத்திற்காக நாம் சார்ந்து வாழக்கூடிய. The world may offer many kind of food, but it can never like quench the thirst and satisfy your soul's hunger. இந்த உலகம் உங்களுக்கு பல காரியங்களை கொடுக்க தயாராக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய பசிக்கும் தாகத்துக்கும் ஏற்ற அப்பத்தை இயேசு மட்டும்தான் உங்களை திருப்தி செய்ய The முடியும். world what it gives, it's only temporary. உலகம் தருவது மிக தற்காலிகமானது. But what Jesus gives is permanent. ஆனால் இயேசு கொடுப்பதோ நிரந்தரமானது. Let us not run behind the temporary things of this life. தற்காலிகமான அந்த உலகத்திற்கு ஆதாயங்களுக்காக நம்ம ஓட வேண்டாம். Let us run behind what Jesus wants to give, the eternal life. ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, ஜீவ வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார். I believe we are all clever people. நான் நினைக்கிறேன் நம்ம எல்லோரும் We are all புத்திசாலிகள் wise people. என்று We நம்புகிறேன். will make the right choice. நாம் சரியான முடிவை நாம் To God எடுப்போம். be the glory. Amen. கடவுள் மகிமை உண்டாவதாக. ஆமென்.